இரட்டை என்ஜின் அரசால் மக்களுக்கான நலத்திட்டங்களை எளிதில் நிறைவேற்ற முடியும் என சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக தேர்தல் பணி ஆலோசனைக் கூட்டத்தில் அத்தொகுதி வேட்பாளர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். மத்தியில் பாஜக ஆளும் நிலையில் மாநிலத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தால் தமிழகத்திற்கான நிதி எவ்வித தொய்வும் இன்றி வரும் என்றும் அவர் கூறினார். குடும்ப தலைவர்களுக்கு அவங்களுடைய வங்கி கணக்கில் 2000 ரூபாய் மாதம் 2000 ரூபாய். ஆண்டுக்கு ஒரு முறை பொங்கலுக்கு 1000 ரூபாய், தைப்பொங்கலுக்கு கரும்பு எல்லாம் பொங்கல் சாமான் போங்க. முதியோர் பெருசா 2000 ரூபாய். இப்படி திட்டங்களை எடப்பாடி அறிவிச்ச உடனே திமுக உடனடியாக இப்போ அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் தான் காரணம். இவங்க ஏற்கனவே அறிவிச்ச திட்டங்களையே இன்னும் கொடுக்கல. இவங்க பலருக்கு ஏமாத்த பாக்குறாங்க. காரணம் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை மோசம். அப்போ எப்படி அதிமுக செய்ய முடியும்னா, அதிமுக 2 இன்ஜின் போட்ட அரசு. டெல்லி எங்க பக்கம், மோடி எங்க பக்கம். எடப்பாடியார் முதலமைச்சர் பொறுப்பேற்று கேட்டால் அங்கிருந்து பணம் லட்சக்கணக்கான பணம் வரும், லட்ச கோடி பணம் வரும், கோடிக்கணக்கான பணம் வரும். திட்டங்களை தீட்ட முடியும். என்னையாலும் பார்த்தாலும் டெல்லியோட சண்டை போட்டுக்கிட்டு பிரதமரை மதிக்கிறது கிடையாது. மத்திய அரசு ஒன்றிய அரசு சொல்றது அவமானப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, கிண்டடிக்கிறது. இதைத்தான திமுக செஞ்சது. அதிகாரம் கண்ணை மறைக்க துரோகத்தில் ஈடுபடுவரை ஒரு நாள் இல்லை என்று சொன்னாலும் மற்றொரு நாள் மக்கள் சமுதாயம் தண்டிக்காமல் விடாது என்ற உண்மையை உணர்ந்தால்தான் நாடு முன்னேறும், நாமும் முன்னேறுவோம்.